ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு தகவல் களஞ்சியம். மகா சிவராத்திரி அன்னைக்கு மிகவும் விசேஷமான ஒன்று தான் 4 ஜாம பூஜை அப்படிங்கிறது. இந்த 4 ஜாம பூஜை அப்படிங்கிறது என்னன்னா, சிவனை இந்த நாள் அன்னைக்கு 4 காலமாக பிரித்து பூஜை பண்ணுவாங்க. அதில் ஒவ்வொரு காலத்துலேயும் சிவனுக்கு ஒவ்வொரு விதமான பொருட்களால் அபிஷேகம் பண்ணுவாங்க, ஒவ்வொரு விதமான மலர்களால் அலங்காரம் பண்ணுவாங்க, ஒவ்வொரு விதமான மந்திரங்கள் ஓதி சிவனை வழிபாடு பண்ணுவாங்க அண்ட் பூஜையும் பண்ணுவாங்க. இதில் இந்த முதல் ஜாம பூஜை அப்படிங்கிறதுக்கான டைம் பார்த்தீங்க அப்படின்னா, மார்ச் 8ஆம் தேதி அன்னைக்கு சாயங்காலம் 6:30 மணிலேருந்து நைட்டு 9:30 மணி வரைக்கும் முதல் ஜாம பூஜை. இந்த முதல் ஜாம பூஜையில் தான் திருமணம் கைகூடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, குழந்தை பாக்கியம் சீக்கிரம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த முதல் ஜாம நேரத்தில் நீங்கள் பூஜை பண்ணலாம். 6:30 மணிலேருந்து 9:30 மணி வரைக்கும். இரண்டாவது கால பூஜை எப்போ பார்த்தீங்கன்னா 9:30 மணிலேருந்து நைட்டு 12:30 மணி வரைக்கும் இரண்டாவது கால பூஜை. ஸோ உடலில் ஏதாச்சும் நோய் பிரச்சனை இல்லைனா உடல் ரீதியாக வேறு ஏதாச்சும் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த 2வது ஜாம பூஜை பண்ணிங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியம் பெறும். 3வது கால பூஜை எத்தனை மணிக்குன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு 12:30 அதிகாலையில் 3:30 மணி வரைக்கும் 3வது கால பூஜை நடைபெறும். அண்ட் 4வது கால பூஜை பார்த்தீங்கன்னா காலையில் 3:30 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே 4வது கால பூஜை நடைபெறும். ஸோ ஒவ்வொரு காலமாக பிரித்து சிவனை வழிபாடு பண்ணுவாங்க. இந்த 4 கால பூஜையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப விசேஷமானது. ஒருவேளை உங்களால் முடியல அப்படின்னா உங்களால் எப்போ முடியுமோ ஏதாச்சும் ஒரு கால பூஜையாவது போய் பார்த்து கண்கூட பார்த்து நீங்கள் சிவனை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. மிக முக்கியமானது அபிஷேகத்துக்காக நீங்கள் வாங்கி கொடுக்கக்கூடிய அந்த பொருள் தான். கண்டிப்பாக சிவனின் அபிஷேகத்துக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்கி கொடுங்க. சிவனின் மனம் கொள்ளிருந்து உங்களுடைய வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும்.